ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எறா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1/2 கிலோ எறா வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னெல்லாம் மசாலா வேணும்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் இறால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது நல்லா ஊறட்டும். இப்போது நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோன்னாலே போதும். இது நம்மளுக்கு கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும், சாஃப்டாக கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2வது கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.